ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள், நீங்க எவ்வளவோ ஸ்டேஜ்ல வந்து சீமானுக்காக வந்து நெறைய பேச்சாளரா இருந்திருக்கீங்க. நெறைய பக்கம் அவரோட கூட நின்றுக்கிறீங்க. ஸோ இந்த தடவ வந்து 8% இருந்த சீமான் அவர்கள் 4% கம்மியாகிறதுக்கு என்ன காரணமா பார்க்குறீங்க? நான் பறையர்னு நான் பேசினுக்கிறேன்ல. எங்கள் சமூகத்திலேருந்து யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நம்பிக்கையான விஷயத்த ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்போம். அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பான். இல்லை ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதை மிஸ்யூஸ் பண்ணிப்பான்னு வச்சுக்க. நான் அவனை என்ன தெரியுமா சொல்லுவேன், டேய் இந்த சமூகத்தில் ஒருத்தன் 2 பேர் தான் பறையங்கிறேன்னு சொல்லி தெரியுறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணினா, எங்களை போன்றவர்களும் இந்த வார்த்தையை சொல்லாம விட்டுன்னு வச்சுக்க, ரொம்ப கேவலமாக போயிட்டான் நாடு. இந்த சமூகமே கேவலமாக போயிடும். அதால் நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த மாதிரி பறையர்னு சொல்லி வெளியில் அரசியல் செய்கிற வெளியில் வருகிற நபர்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதரா போடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஏதோ அண்ணன் சீமான் போன்றவர்கள் தான் தமிழ் தேசியம் தமிழர் நாம் ஆளணும் மற்றவங்க வாழணும்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட சீமானுக்கே இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையில் கொண்டு போய் அவர் நிறுத்தினா, இந்த தோல்வியில் சீமான் கூட ஒரு 4 நாளில் அவர் மீண்டு வந்துடலாம் சார். அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தார். ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாளில் புறச்சூழல் கூட அவரை மாற்றிடலாம் சார். ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த சின்ன சின்ன பசங்க வீட்டில் அந்த சீமான்னு போட்டு கீழே 0ன்னு போட்டிருக்காங்களே, அதை காட்டி மீம்ஸ் போடுறான். டேய் சீமான் வந்து இந்த சமூகத்தை காக்க வந்த தமிழினத்துக்கு காக்க வந்து வர்றான், நீயும் தமிழன் தானே, வேற எவனா போட்டான் எவ்வளோ அர்த்தங்குது. இவன் என் இனத்துக்கான என்னை விடுவிக்க வந்தவன் கூட தெரியாம சீமானை கிண்டல் பண்ணி சின்ன பசங்களாம் வீடியோ போடுது. நாம் எல்லாரும் சொல்லியிருந்தோம் விஜய் கட்சியில் தற்கொலைங்க இருக்காங்க, தற்கொலை கட்சின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 80 பேர் தற்கொலையாக இருந்திருக்காங்க. அதுதானே தோணுது. ஏன் நீ திமுக மீது ஓட்டு போடல, ஏன் அதிமுக ஓட்டு போடலன்னா, அவங்க அதுப்பா இவங்க இதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஏன் விஜய் மீது போட்டா விஜய் தான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஒரு மனுஷன் சார் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் யார் அதிகப்படியான பிரச்சாரங்களை பேசியிருப்பார், யார் அதிகப்படியான நேரம் மைக்கில் பேசியிருப்பார், யார் அதிகப்படியான கிலோமீட்டரை வந்து சுற்றிருப்பார்னா அண்ணன் செந்தமன் சீமான் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து நீங்கள் டெபாசிட் இழக்க வைக்கிறீங்க. அதை தமிழன் கொண்டாடுறான் பாருங்க. ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த படம் அர்ஜுன் படம் ஏதோ கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடந்துனே இருக்கும். ஒருத்தன் பேசுவேன், உனக்காக தான் நான் சேர்த்து பேசுகிறேன்னுவார் அர்ஜுன். அந்த மாதிரி சீமான் யாருக்கான அரசியலை பேசுகிறாரு, சீமான் என்ன பேசுகிறாரு, ஏன் சீமான் தோத்ததெல்லாம் அது இயற்கைக்கே முரணானது தான் நான் பார்க்குறேன்.